எல்லாரும் இதை பார்த்தோன்னே மைதாவில் செஞ்சதுன்னு தானே நினைக்கிறீங்க, பட் இல்லை, இது அரிசி மாவு வச்சு செஞ்சது. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி கப்பில் 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயில் 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை உள்ளே போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 1 கப் அரிசி மாவு உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நார்மலாக எப்பயும் போல் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு உங்களுக்கு ஷேப் வேணும்னா ஏதாவது டிஃபன் பாக்ஸ் வச்சு ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. எப்பயும் போல் சப்பாத்தி கல்லில் நெய் இல்லைனா எண்ணெய் ஊற்றி 2 பக்கமாக நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சாஃப்டாக அரிசி மாவு வச்சு நம்ம அக்கி ரொட்டி வீட்டிலே சிம்பிளாக செஞ்சுட்டோம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.